பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்விதமாய் கூறுகிறது, கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உண்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கன்மலையும் இல்லை. ஆமென். இது யார் சொல்றான்? அன்னாள் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு சொல்றாங்க. அன்னாள் சாமுவேலை பெற்றெடுக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு, எவ்வளவு அழுகையின் பள்ளத்தாக்கு, எவ்வளவு சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பேசி அவதூறா பேசி, அந்த டைம்லயும் ஆண்டவரை இறுக்கமா பிடிச்சு கொண்டு ஆண்டவர் கொடுத்த சுதந்திரம் சாமுவேல். அந்த அன்னாள், அந்த தாய் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. ஆமாங்க, அவரை போல பரிசுத்தம் உள்ளவர் யாருமே இல்லை. இஸ் ஹோலி. நம்ம பாவிகள். நீங்க அதை அக்செப்ட் பண்ணி தான், என்கிட்ட பாவமே இல்லை, நான் பாவியே இல்லை அப்படின்னா உங்களை நீங்களே ஏமாத்திடுங்க, வஞ்சிக்கிறீங்கன்னு அர்த்தம். புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொல்லியிருப்பார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். பரிசுத்தராய் இருங்க. பரிசுத்தமா இருக்கணும்னா எப்படி முடியுமா? ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க பரிசுத்தமா ஜீவிப்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை பரிசுத்தத்துக்கு நேரம் நடத்த முடியும். வித்தவுட் ஹோலி ஸ்பிரிட் யூ கான்ட் லிவ் a life holy. அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நம்மளும் பரிசுத்தமாய் இருக்கணும். ஜெபம் பண்றோம், பாவிதான், ஆனா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் ஆண்டவரை தரிசிக்க முடியாது. இதுவும் அவர் சொன்னது. ஸோ பரிசுத்தமா வாழ ட்ரை பண்ணுங்க, பரிசுத்தமா இருங்க. அவர் ஒருவர் மாத்திரம் பரிசுத்தர். அவர் நம்மளை பரிசுத்தமா வாழ என்று வார்த்தையை கொடுத்திருக்கிறார். உண்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. அந்த அம்மா அண்ணால் அந்த தாய் சொல்லுகிறாங்க, உண்மை அல்லாமல் ஒருவரும் இல்லை. No one is holy than you. Jesus, ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர no one is holy. எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை. கன்மலைனா அசைக்கப்படாத ஒன்று. கன்மலை அசைக்கவே முடியாது. That is our Lord. கன்மலை. He is my rock. His faith is my rock. அவர் மேல நம்ம வச்சிருக்க ஃபெய்த் அது சில டைம் உடைஞ்சு போயிடும். சில பிரதிகூலமான காரியங்கள் நம்மள நடக்கும்போது சில டைம் உடைஞ்சு போயிடும். ஆனா அவர் கண்மலையாய் நமக்குள்ள விசுவாசத்தை ஊற்றி நடத்திட்டு போவார். அவர் இன்னைக்கு சொல்ற வார்த்தை, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உண்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலை இல்லை. ஆனால் அன்னைக்கு சொன்னது எஸ், இது உண்மை, ட்ரூத். அவரை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. நம்மளை பரிசுத்தமாக்க அழைக்கிறார். ஸோ live a life holy. Seek the Lord and get the Holy Spirit. So you will be living a holy life. So எது பண்ணாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது எது பண்ணாலும் நீங்க பெருமை சொல்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது. உங்களுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அந்த எல்லா பெருமைக்கும் அவர் மாத்திரமே உரியது. So live a holy life. Thank you. God bless you.